விதிகளையே. என்ன பாய முடிய முதல்ல வாய உடச்சதோட பேச வந்துட்டேன்னு பேசாம இரு. இல்லன்னு வச்சுக்க கொலை பண்ணி போடுவேன். என்ன வார்த்தையை கேட்டேனே பத்தி நீ என்ன எங்க ஐயாவே அடிச்சு போட்டு சவடால பேசிக்கிறீங்க? வாய பொத்திக்கிட்டு போயிரு. அடுத்து உடனே மண்டையே உடைச்சாலும் உடைச்சு போடுவேன். யோ உனக்குலாம் வெக்கமா இல்ல? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுற. ஓ நான் பணத்துக்காக என் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பேன்னு உனக்கு எண்ணம் அப்படித்தானே? இங்க பாரு, என்னைக்குமே ஒரு ஆம்பளைங்கிறவன் பொண்டாட்டிக்கு அடிமையாத்தே இருக்கணும். என்ன பொண்டாட்டிக்கிட்ட எகிரி கட்டி பொண்டாட்டிட்டு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு கேன பைய கிடையாது. அப்படி ஒண்ணும் என் பொண்டாட்டியை விட்டு கொடுத்து உன்ட காசு வாங்கி பொழைக்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி நான் வீடு கட்டணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. நான் வீடே கட்டலினாலும் பரவாயில்ல, எனக்கு என் பொண்டாட்டிதான் முக்கியம். என்ன கேட்ட? ஒழுங்கா வட்டி பணத்தை கொடுக்கலண்டா உன் பொண்டாட்டிய ஒரு ராத்திரி என் மயன் கூட இருக்க சொல்லு. உன் மயனுக்கு ஒரு ராத்திரிக்கு ஆள் வேணும்னு வை. உன் மக இருக்குல்ல மக, அந்த மகளை அனுப்பி வை. என்னடா பேசிக்கிருக்க? வருதுல்ல கோவம் வருதுல்ல? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? ஏய் அங்க பாரு, இம்புட்டு பேச்சு பேசுனதுக்கு பிறகு வந்து காசு கேட்டீண்டா உனக்குத்தே அவமானம். என்ன சீ, இப்படி ஒரு கேவலமானவன்ட்ட மறுபடியும் வந்து காசு கேட்டு வந்து நிப்பேன்னு நினைச்சுக்கிறியா? இவன் புத்தி இப்படி கேவலமானது தெரிஞ்சிருந்தா இவன் பக்கெட்டை தலை வச்சு படுத்துட்டு இருக்க மாட்டேன். எப்படி ஒரு எண்ணம் பத்தியா? இல்ல நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கவா? இப்ப நீ என்கிட்ட கேட்டீல, ஒருவேளை வட்டி படத்தை திரும்ப தரலன்னா உன் பொண்டாட்டியே என் கூட ஒரு ராத்திரி இருக்க சொல்லி நான் கேட்கவா? உன் மகளை வேணா என் கூட ஒரு ராத்திரி இருக்க சொல்ல? இங்க பாடுறா, தேவையெல்லாம் பேசிக்கிருக்க. அப்புறம் நீ இதுக்கு நீ தேவையில்லாம அப்புறம் நீ ஏதாவது பாத்துக்க. சி நிறுத்து. ஒரு பொட்ட புள்ளிக்கு அப்பனா இருந்துகிட்டு கேட்கிற கேள்வியை பத்தியா? வெக்கங்கட்ட நாயே, நான் வீடே கட்டலினாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பிச்சை எடுத்தாது என் பொண்டாட்டிக்கு நான் கஞ்சி ஊத்துவேன். இந்த மாதிரி கேவலமான பொழப்பேன்னு நினைக்காத. சரி வாயில ரத்த வருதியா? வந்தா வந்துட்டு போட்டோம். சொம்ப பையன் போறானா? எப்ப இருந்தாலும் என்ன தேடிதே வரணும், வந்தாகணும், வர்ற வப்பேன். இது வரைக்கும் இவனை பத்தின எந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. எப்ப ஏன் மேலேயே கை வச்சானோ இனி இவனை சும்மா விடவும் மாட்டேன். நடக்கிறத பாத்துருவோம். பெரியம்மா, என் நிலைமைய பார்த்தீங்களா பெரியம்மா? கடன் கேட்க போனா என் பொண்டாட்டியே கேட்கிறானுங்க. நான் என்ன பெரியம்மா செய்ய? அப்பதானே சொந்த வீட்டுல இருக்க வைக்கணும்னு நினைச்சது தப்பா? நீங்க இறந்து போயிட்டீங்க, ஆனாலும் இந்த மரத்தை சுத்தி தான் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே தெரிவாங்க. ஆனா நீங்க எதனால இறந்து போனீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. இல்ல ஊருக்குள்ள வந்துருச்சு கலெக்டர் ஆகி, ஆனா வெற்றியே மறந்து போச்சு. இதுக்கெல்லாம் என்னதான் விட கிடைக்க போகுதுன்னே தெரியல பெரியம்மா. இலே ரவி, பா கவி, இலே என்ன செஞ்சுட்டு இருக்க? சிட்டி போட்டாக்கிட்ட உட்காந்து. ஒண்ணும் இல்லனே, மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதே இந்த வழியா வந்தேன். அப்ப பெரியம்மா இங்க தானே இருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு போலாம்ட்டு. என்னடா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலனே, விட்டுத்தள்ளு, பாத்துக்குருவோம். ஏதோ மனச்சங்கடத்துல இருக்கேன்னு புரியுது, அதுக்காக இப்படியா உட்காந்துருப்ப? சும்மாவே இந்த ஊருக்குள்ள இந்த மரத்து சொல்லி வந்தா உன் சித்தி அங்கிட்டு வள வராங்க இங்கிட்டு வள வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெற்றி காதுக்கு போச்சுன்னா நல்லாவா இருக்கும்? அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா. இங்க இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் செய்வாங்க. ஆமா அன்னை கேட்க அப்படின்னு நினைச்சேன். பெரியம்மாக்கு நினைவு நாள் வருதுல, அண்ணே எனக்கு சாமி கும்பிடுவோம்னே. இதை பத்தி வெற்றி கிட்டதான் பேசணும். சரிண்ணே, நாளை பின்ன வாரேன், போய் பேசிட்டு வந்துருவோம். இப்பதானே அவனுக்கும் அடிபட்டு இருக்கு, அந்த எடுவட்ட போய் அடிச்சு விட்டானாமா. ஆமா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நிலா ஜெயில பிடிச்சு போட்டு வச்சாமா. படத்துல ஜெயில் தண்டனையா? எனக்கு என்னமோ பெருமை இறந்ததுக்கும் அவங்களுக்குதே சம்மந்தம் இருக்குமோன்னு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கு. என்னைக்கு இதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. விடு, அதை பத்தி யோசிச்சு நீ உன் மண்டையை குழப்பிக்கிறாத. அது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் தான், குடிச்சுக்கிறதுல கண்டுபிடிச்சு போடலாம். என்னமோனே. சரி எந்திரி, இந்த டீ கடை போய் டீ குடிச்சிட்டு வருவோம். என்ன மனச்சங்கடமா இருந்தாலும் சரியா போயிடும். என்ன
மாமியாருக்கு மருமகளுக்கு ரொம்பவே என்ன இப்பெல்லாம் மகளை கண்டுக்கிறதே கிடையாதாமா. பொறாமிலி பொங்காதல. ஆமா பொங்குற அத்தாச்சி ஒண்ணும் சரியில்லை. வர வர எங்க அம்மா உங்க சைடு இழுத்துக்கிறிய. நான் இழுக்கிறேன். அத்தைகிட்ட பேசுறாங்க நானும் பேசுறேன். இதுல என்ன இருக்கு? என் மாமியார் கிட்ட ஓட்டக்கூடாதாக்கும். அவ கிடக்குறாத்தா இருந்துட்டு போகட்டும். அப்புறம் நேத்து என் மைண்ட் பேசுறேன்னு சொல்லி சொல்லிக்கிறதாக பேசுனானா? என்ன பேசுனீங்க? நீ எல்லாம் ஒரு அம்மா வாக்கா. ஏன் என் மைண்ட் தானே பேசுனாங்க. என்ன பேசுனேன்னு சொல்லி கேட்டா தப்பா? தப்பெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. ஆனா புருஷன் முன்னாடிக்கெல்லாம் ரகசியமா பேசுவாங்க. அதெல்லாம் கேக்குறோத்தியா? அதே வாங்க தாச்சி. என்னால புதுசா கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு புருஷ வீடு ஐக்கியமாயிட்டோல. என்னங்க தன்னந்தனியா பட்டுட்டாங்க தெரியுமா? அங்க தனந்தனியா பட்டாங்க. அதே வக்கீலுக்கு படிக்கணும்னு உட்கார்ந்துக்கிறியல. படிக்க வேண்டியதானே? அது படிக்கணும்தே. இருந்தாலும் இந்த பிள்ளை இல்லாம எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாத்தே இருக்கு. என்ன செய்ய? பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறியால? ஏன் சித்தி நாங்க கூட்டிட்டு போலாம்ல? ஏன்டா கூட்டிட்டு போங்க. யார் வேணான்னு சொன்னா? ஆனா அந்த பிள்ளை உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க. ஏன் அதுக்குள்ள மைண்ட மாத்தி விட்டியல என்ன? ஏல என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ரெண்டே நாள்ல ஒண்ணும் நடக்கல தாச்சி. என்ன நடக்க போகுது? அவங்க எதுவும் சொல்லல, நான் எதுவும் சொல்லல. அப்புறம் எப்படி உங்க மாமியார் இப்படி பேசுறாங்க? வந்தா கூட்டிட்டு போட்டா சரி நீ எங்க வீட்டுக்கு வா போவோம். இல்ல தாச்சி, எப்ப பார்த்தாலும் அங்கதானே இருக்கேன். கொஞ்ச நாள் இல்ல. அடுத்து என் வீட்டுக்காரவங்க வர வரைக்கும் இங்கே இருக்கிறேன். வீவு வரும்னு சொல்லி சொன்னாங்க. வீவு வரும்போது வருவேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் இங்கே இருக்கணும். ரைட்ரா. ரெண்டே நாள்ல ஏதோ மாய மந்திரத்தை போட்டு விட்டாங்க. சரி சந்தோஷமா இரு. அது போதும். பிறகு வக்கீலுக்கு என்ன சொன்னேன் நானு? நான் தான் வக்கீல் படிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு மேல நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. நமக்கெல்லாம் இந்த எய்ம் வச்சு படிக்கிறாங்க நான் கிடையாது. என்ன நாம ஒரு டிகிரிய படிச்சோமா, வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்குமா, எவ்வளவு கட்டி கொடுத்தோமா, போய் வாழ்ந்தமான்னு இருக்கணும். என்ன நீ எல்லாம் ஒரு கிறுக்கு. ஒரு எய்ம் வச்சு படிக்க வேணாம். நான் வக்கீலுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் மாமா நீ படிக்க வைக்கிறேன்னு சொல்லிச்சு. தரவென்ன படிங்க. யாருக்காக இல்லைண்டாலும் என் மாமா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுல அதுக்காக கண்டிப்பா படிச்சு போடுவேன். நல்லா படித்தா வேற என்ன? என்ன கோயிலுக்கு வந்திருக்க? எங்க உங்க மாமா வரல? ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணே வரல. இல்ல காலங்கத்திலேயே எங்கேயோ போகணும்னு போயிடுச்சு. நான் சும்மா கோயிலுக்கு வரலாம்னு வந்தேன். வக்கீலுக்கு படிக்க போறோம்ல, அதுக்கு சாமி கிட்ட படிக்கலாமா வேண்டாமான்னு பூ போட்டு போலாம்னு வந்தேன். பார்த்தா இங்க உட்காந்துருக்கிய. பூ போடுதா முருகன் நல்ல பூ பார்த்து தருவாப்ல. அதுக்குதான் சித்தி வந்திருக்கேன். சரி பேசிக்கிறீங்க, நான் மேல போயிட்டு வரேன். சரி தோய். கடவுளே, உன்னை நம்பி மட்டுமே என் மாமாவுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கைவிட்டுறக்கூடாது. என் மாமா இப்போ கடன் கேட்க போயிருக்கு. அது எந்த இடத்துக்கு போய் கடன் கேட்டாலும் எல்லாரும் ஒரு மாதிரியாத்தையும் பேசி அனுப்புகிறாங்க. இந்த தடவை போன இடத்துலையாவது அது நல்லபடியாக காசு வாங்குற மாதிரி நான் வட்டி எப்படியாவது திரும்ப கொடுத்துருவேன். ஏமாத்திருக்க மாட்டோம். ஆனால் எப்படியாவது இந்த வாட்டி என் மாமாவுக்கு கடன் கிடைச்சிடணும். அதுக்கு நீ தான் சாமி துணையா இருக்கட்டும். என் மாமாவுக்கு காசு மட்டும் கிடைச்சிருச்சுட்டு வையேன். வார வெள்ளிக்கிழமை உனக்கு நான் விளக்கு போட்டு மஞ்சோறு திங்கிறேன். நீதே நடத்தி கொடுக்கணும். தேனு வாங்க தாச்சி. என்ன என்னால மேலே அப்படி சாணி அடிச்சு போய் உட்காந்துக்கிருக்க? என்ன ஒண்ணு இல்ல தாச்சி, சும்மாத்தையும் கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வந்தேன்னு தெரியுது. கோயிலுக்கு எல்லாரும் நிம்மதியை தேடி வருவாங்க. நீ எப்படி உட்காந்துக்கிருக்க? என்ன சும்மாதே மனசு சரியில்லை. அது யாருக்கு தம்பள மனசு சரியில்லாம இருக்கீங்க சொல்லுவாப்போ. என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல. சரி எதுவாக இருந்தாலும் முருகனை கும்பிட்டுட்டு போ. முருகன் கையை விட மாட்டாப்ல. அவரை நம்பித்தே இங்கே நான் வந்து உட்காந்துருக்கேன். இன்னும் நீங்கள் வந்திருக்கிய? எங்க மச்சான் வரல? மாமா வெளியூர் சோடியா போனாங்க. நான் அந்த வக்கீலுக்கு படிக்க போறேன்னா அதாவது நடக்குமா நடக்காதான்ட்டு வழக்கம் போல முருகன்ட்ட பூ போட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. வந்து பார்த்தா கீழே என் நாத்தனாகாரி மாமியா அப்புறம் நாத்தனார் எல்லாம் உட்காந்துக்கு இருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிவிட்டு இப்போ தான் மேலே வாரேன். நீ உட்காந்து இப்படி அழுதுக்கு இருக்க. அப்படியா? நான் கவனிக்கல. சின்ன கீழே போகும்போது பேசிட்டு போனேன். இருப்பாங்களா? தெரில. இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு ஏதோ வீட்டில் சோழின்னு சொன்னாங்க. தெரில. சரி நீ வருத்தப்படாத. என்ன எங்க ரவி என்ன காணா? அவரு வெளியே சோழியா போயிருக்காரு. அந்த கேள்வி நான் போயிட்டு வரும்போது என்கிட்ட அம்பளத்துக்கு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியல. அதே நான் வந்துவிட்டேன். அதுக்கு வேற சோழியெல்லாம் உண்டு. அம்பளுக்குள்ள தூக்கமே வராதுன்னு எனக்குமே வராதையும் செய்யாது. என்ன சொல்றிய? சரி சாமியை கும்பிட்டு அதெல்லாம் நல்லபடியாக தான் முருகன் தருவார். பார்த்துட்டு போங்க. என்ன நானும் பிறகு வரேன்.
சரிலே. ஆனா ஒண்ணுமா, நிலா கிட்ட இருந்து இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இவளா என்னத்துக்கு நீ கலெக்டருக்கு படிக்க வச்சிருந்தே முதல்ல இப்ப நான் கேட்பேன். கலெக்டருக்கு படிச்சுட்டா சொந்தக்காரர் இருந்தாலும் தூக்கி உள்ள வைப்பாளா? இலே, நானும் அவளை லேசுப்பட்டவளா தான் நினைச்சேன். ஆனா இப்ப அங்கங்க ஒட்டிக்கிட்டு தான் தெரியுறா. இது எதுவும் சரியில்லடா. முதல்ல இவளுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை கொடுத்து மொத்தமா ஏதாவது பண்ணணும்டா. இந்த டாக்டரை போய் என்ன ஏதுன்னு ஊர்ல போய் விசாரிச்சுட்டு வா. இல்ல டாக்டர் இங்க வர சொல்லி அவளுக்கு என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ அதை பார்த்து செய்யி. இப்படியே போய்க்கிருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லா ஞாபகமும் அவளுக்கு வந்து போயிடும். அப்புறம் என்ன, ஒன்னும் செய்ய முடியாது. என்ன இத்தனை வருஷமா நம்ம காத்துக்கு இருந்தது எதுக்காக ஒரு உயிர் போச்சுன்னே தெரியாம போனது. இதெல்லாம் பாத்துக்கோ, ஒண்ணு இல்லாம போயிடும். இல்லை, ஒண்ணு இல்லாம போறதுலாம் இருக்கட்டும். நான் 2 நாள்ல உன் அத்தகாரிக்கு திதி வருது தெரியுமா? மொத்த குடும்பமும் ஒண்ணு சேருவாங்க. ஆமா இல்ல, பத்தியம்மா மறந்து போயிட்டோம். என்ன செய்ய, 1-2 பண்ணிருந்தா ஞாபகத்துல இருக்கிறது. நம்ம பண்ணது ஏகப்பட்டது இல்ல, அப்புறம் எப்படி? இப்ப இந்த குடும்பம் பூரா ஒண்ணு சேரும். என்ன, கண்டிப்பா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிளப்பணும். அதுக்கு நீ வெளியே வந்தாதே சரியா வரும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பெயில கூட எடுக்க முடியாது போல. அப்படி ஒரு கேஸை போட்டு உள்ள நிறுத்தி வச்சிருக்கா. என்ன செய்யணும் தெரியல. அவளே நினைச்சாதான் உன்னை வெளியே எடுக்க முடியும். அதுக்கு நீ ஒரு நாடகத்தை போடணும். என்ன நாடகம் போடணும் சொல்லு, நமக்குள்ள கை வந்த கலையாச்சுல. அதே, அதுக்கு நீதே ஒரு நாடகத்தை போட்டு இதை சிறப்பா செய்ய. அப்படிதானே, செஞ்சிருவோம். 2 நாள்ல திதி வருதா, குடும்பமா ஒண்ணு சேருவாங்கல்ல, பாத்துக்குருவோம். இது வரைக்கும் ஒண்ணு சேராத குடும்பம் திதி அன்னைக்குதே ஒண்ணு சேருவாங்க. அந்த இடத்துல சண்டையை கிளப்பி விடுவோம். அதான் இருக்குல்ல, சித்தப்பாவோட பொண்டாட்டி 2ஆம் தரமா கட்டிட்டு வந்தது, அத வச்சு சிறப்பா செஞ்சிருவோம். விடு, அதுக்குள்ள நான் வெளியே வரணும். அதுக்கு நிலாட்ட நீதான் பேசணும். அவள் அப்படி மண்டைய கழுவுண்டு எனக்கு தெரியும். மண்டைய கழுவி உன்னை வெளியே வரதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். என்ன, அடுத்த தடவையாவது கொஞ்சம் அடங்கி உடங்கி அமைதியாரு கொஞ்ச நாளைக்கு. என்ன, அதுக்கு பிறகு என்ன எழுந்து பாத்துக்குருவோம். புரியுதா? நிலா வச்சுனே அவங்களை அடிக்கணும். சரி மோய். இந்த சுஜாதா நம்மள ஏமாத்தி பிடிச்ச பத்தியா? சொல்லாம கொள்ளாம கல்யாணம் முடிச்சிட்டு மறு வீட்டு விருந்து போயிருக்காங்க. ஒரே கரிச்சோரா அள்ளி கொட்டுவாங்க தெரியுமா? அச்சி நிறுத்து, எனக்கு கரிச்சோரை பார்த்ததே இல்லையாக்கும். என் வீட்டுக்கு வா, நான் நல்லா வக்கடி ஆக்கி போறேன், தின்னுட்டு போவியாமா? ஐயா, அந்த முடி இருக்கிற டீச்சர் வீட்டுக்கு தான் நீங்க போகணுமா? இல்லல, இருந்தாலும் கரிச்சோறு இந்த மாதிரி மறு வீட்டு விருந்தெல்லாம் போட்டாங்க, நல்லா ஸ்பெஷலா அள்ளி கொட்டுவாங்கல. அதே அன்புன்னு வந்தா பாசத்தை கொடுக்க தெரியும், சண்டைன்னு வந்தா அருவா எடுத்து வீசவும் தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அண்ணனுக்கு எப்படி இருக்கு? நல்லா தேய்க்கும். ஆனா இன்னொருத்தர கறி இருக்கால, சரியான ஆளா இருக்கால. எப்ப பார்த்தாலும் என் அண்ணன் கிட்ட வந்து உட்காந்து பேசுறா. எனக்கு பொசு பொசுன்னு வருதாமா. ஏய், இங்க பாரு, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க. அது கலெக்டர். என்ன, எப்ப வேணாலும் உன் அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிறோம். அதுக்கு விட்டுறாத. இதா இப்ப பத்தியா, என் அண்ணன் மேல எனக்கு பாசம் இருக்கு. ஆனா நான் வெளியே காமிச்சுக்க மாட்டேன். பத்தியா, என் அண்ணனை ஒருத்தி நகட்டிட்டு போயிட்டா என் ஆத்தனாக்காரி. அதே மாதிரி நீ விட்டுப்படாத. கலெக்டர் டி என்ன வேணாலும் செய்யும். அதுக்கு எம்பிட்டு பெரிய பவர் இருக்கு தெரியுமா? அதுவும் சரி. இந்த பாட்டை போட்டுப்புட்டு என்கிட்ட வராதுன்னு உன்னை நிறைய வாட்டி சொல்லிப்புட்டேன். இன்னமும் விடலையா? கண்ணால சொல்லுற, காதால சொல்லுறே. இது ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும்? அண்ணா, உங்க ஃப்ரெண்டுக்கு காதலை பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா. காதலே எல்லாம் பண்ணாதீங்க. நானும் எத்தனை வருஷமா தான் பின்னாடி சுத்திட்டு. நீ சுத்தி சுத்தி ஒரு செருப்பு தெரிஞ்சு போனதே மிச்சம். என்ன, கிளம்பு. நாளைக்கு வருவேன். வந்து கண்ணால சொல்லுறேன், காதால சொல்லுறேன்னு சொல்லு. பழக்க மாத்தால சொல்லுவேன்னு சொல்லுவா. என்ன மாப்ள, சாப்பாடுல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு மாமா. என்ன மச்சான், எதுக்கு அப்படி பயப்படுறிய? ஒண்ணுல, இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசா பயமா இருந்துச்சு. அதே இத்தனை நாளா சாணிக்குள்ள கடந்துவேன், இப்ப இங்க வந்து இருக்கணும். ஏன்டா எங்க போனாலும் மானத்தை வாங்கிக்க சாணின்ட்டு? அது கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்கு. நான் நிறைய திருத்திடுவா. விடுங்க. இங்க பாருங்க மாப்ள, அதெல்லாம் எந்த பயமும் இருக்க கூடாது. என்ன, எங்க வீட்டுல ரதியை கண்டதே நாங்க எல்லாரும் பயப்படுவோம். நீங்க எப்படி பயந்துட்டு இருக்கீங்க? ரதிக்கு புருஷனா இருந்துட்டு? இல்ல, நான் தான் அவங்களுக்கு கொண்டாடி, அவங்க எனக்கு புருஷன். மாமா,
என்னத்தா? அது அது ஒண்ணு இல்ல மாமா. என் அண்ணன் ஒரு மெண்டல். அவன் அப்படித்தான் பேசுறியா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. இதுல தப்பா எனக்கு என்னதா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் போக போக என் தங்கச்சி மாத்திரும். என்ன ரதி? நான் மாத்திரதெல்லாம் இருக்கட்டும் முடி. நீதே ஒரு போக்கால போய்க்கு இருக்க. ஒண்ணும் சரியில்லை அண்ணே. என்னமோ பேசுறிய ஒண்ணு விளங்கல. சரி பேசிக்கிருங்க. வாத்தா காப்பி போட போனா என்ன நட்டு தெரியல. நான் போய் காப்பி போட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வரேன். அப்ப இன்னைக்கு ராத்திரி இங்க தான் இருக்க போறோம். அதுக்கு பிறகுதான் நாளைக்கு போற மாதிரி. இல்ல டீச்சர் அத்தாச்சி, சாரி அத்தாச்சி, நான் வேற கிளம்பட்டுமா? இருடா யாமல போறங்கடா. நீ மட்டும் நட்டு வச்சுக்க. நெசத்துக்குமே நைட்ல எனக்கு பேதிவே. இவன் அப்படி இருக்க. நான் வயசு பிள்ளை, நாளைக்கு இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். எனக்கு பயமா இருக்குல்ல. என்ன வெண்ணி கொடுக்க பயமா இருக்கு? எப்ப பார்த்தா அம்முக்குட்டி டீச்சர் வாய்க்கிலேயே பேசுறீங்க. அதுவும் அம்முக்குட்டி டீச்சர் கூட இருக்காங்களா? அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். என்ன வேணும்ல என்ன விட்டுட்டு போயிடாதுல. எனக்கு பயமா இருக்கு. சரி இருந்து தொலைகிறேன். என்னனே? ஒண்ணுமில்ல ரதி. சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா ரதி? இந்த மாதிரி கோழி குத்துற மாதிரிலாம் சாப்பிட்டு இருந்த. என்னனே, நீதானே மட்டன் சக்காவை அள்ளி அள்ளி வச்ச? நல்லா தானே சாப்பிட்டேன். அப்ப இறங்க கோழி குத்துற மாதிரி சாப்பிட்டேன். நீ என்ன கேட்கற மாதிரி தெரியலையே. இல்ல உனக்கு என்ன மச்சான்? எனக்கு எருமச்சாணி மூஞ்சில அப்படி பண்ணி இருக்க. எதுக்கு மச்சான் பண்ணி நிக்கிறியா? புருஷர் என்ன ஒன்ன மாதிரியாக்கும்? கொஞ்சமாவது கூச்சிச்சு போக இருக்குல்ல. அவரும் ஆண்டானே வெக்கம் மானம் மடம் பயம் இருக்கத்தானே செய்யும். அப்ப எனக்கு எதுவும் இல்லங்கற. புரிஞ்சா சரி. சரி மச்சான், புதுசா இப்பதான் கல்யாணம் இருக்கு. ரெண்டு பேரும் பேசிக்கிறங்க. ஏமா சுஜி, புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் தனிப்பட்ட விஷயமா பேசுவாங்க. நான் அதிகமா நின்னுக்கு இருந்தா என்ன? உனக்கு கஷ்டமா இருக்கா நீ? இல்ல ஏன் நீ வேற? நீங்க ரெண்டு தனியா பேசுங்க, கொஞ்சம் பேசி சிரிங்க. வேணா வரியாமா, நான் கம்பெனி தரேன். அண்ணே அந்த பிள்ளை இங்கே இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க வாரு, ஒன்னும் சரியில்லை. அம்படத்தையும் பாத்துக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேசிக்கிறங்க. அந்த பிள்ளை கிட்ட அனுப்பிவிடு, கொஞ்சம் பேசி சிரிப்போம். எங்க ட்ரிஷா எங்க? நான் அதுக்கிட்ட போறேன். ஆமா, நான் ட்ரெஸ்ஸோட கூட்டிட்டு போறேன். நீ கூட்டு போற லட்சணம் எனக்கு தெரியும்டி. ஏன் அப்படி இருக்க? அப்பல நல்லா பேசுறீங்க. நாங்க இருக்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. நான் போறேன். ஆமா, ட்ரிஷா கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்ல எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் கூட்டு போறேன். ட்ரிஷா கிட்ட போலாம். போலாம் நீ. அண்ணே த்ரிஷாவை மட்டும் காட்டு. சரி ரவி. என்ன ரகு, இங்க வா. என்னது இது? ஏன் பண்ணி நிக்க? இல்ல ஒரு மாதிரி பயந்து வருது டீச்சர். டீச்சர்னு கூப்பிடாதேன்னு சொன்ன. அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சுல. அதே ஒரு மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு. யாரையாவது பார்த்தா அடிச்சு போடுவாங்கன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன இப்படி குழந்தையா இருக்க? ரொம்ப சிரமம். இல்ல எனக்கு பயம். அதே பயப்படலாம் கூடாது. என்ன நான் இருக்கேன்ல எப்போதும். என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பு தெரியுமா? அந்த சிரிப்பு சிரி. போங்க குட்டிமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அட சிரி ரகு. போங்க. என்னைய மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டிய. கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேனே, நீ காதலிக்கலையாக்கும்? காதலிச்சுண்டா யாரும் இல்லைன்னு சொன்னா. ஆனா வெக்கமா இருக்கு. எதுக்கு ரகு வெக்கப்படுற? வெக்கமா இருக்காம குட்டி. நீ பாரு. ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே தான் தெரிகிறேன். எப்படிதே நிலாவுக்கு ஞாபகத்தை கொண்டு வரதுண்டு. எதை செஞ்சதேன்னு அவளுக்கு ஞாபகத்தை கொண்டு வர முடியும்? இல்ல இந்த உட்காந்துருக்கு இந்த மருதாணி மரம் அவளுக்கு ஞாபகத்துல இருக்குமா? இல்ல அந்த புளியங்க மரந்தே ஞாபகத்துல இருக்குமா? எப்படி எல்லாத்தையும் ஞாபகத்தை கொண்டு வர போறேன்? வெற்றி. நிலா, என்ன நிலா இது? என்ன கலெக்டர் சேலையில இங்க வந்துட்டு என்னது? ஏன் வரக்கூடாதாக்கும்? அப்படி சொல்லல. இல்ல இங்க வந்திருக்கீல, அதான் கேட்டேன். வீட்டுல வைய போறாங்க. இங்க பாரு வெற்றி, என் வீட்டுல யாரு வந்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நான் எதையுமே கேட்க போறதில்ல. நீ சும்மா அவங்க வைவாங்க இவங்க வைவாங்க இதை சொல்லிட்டே இருக்காத. எனக்கு உன் கூடவே இருக்கணும் வெற்றி. நிலா என்ன சொன்ன? எனக்கு உன் கூடவே இருக்கணும். இங்க பாரு, உன் கூட ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் வந்து வேற ஒரு உணர்வுல பழகிருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. நிலா என்ன சொன்ன? உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சரி, இப்ப அதை விட நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு நான் இங்க இருக்கேன் யாரு சொன்னா? நான் பக்கத்தூர் வரைக்கும் எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அங்கே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வீட்டுக்குள்ளே போனேன். மாமா தான் சொன்னாங்க, அவன் வெளியே தோட்டத்துக்கு போயிருக்காத்தா அப்படின்னு. எங்கள் மாமா இருக்குண்டே ஒரு ஆள் அனுப்பிவிட்டாங்க கூடவே. அந்த பையன் போயிட்டியா? நீ உட்காந்துருக்கிறத பார்த்தேன், அதே வந்தேன். இது எந்த இடம்? உனக்கு இந்த இடத்த தெரியலையா? நெசத்துக்குமே தெரியல. ஆனால் இங்கே வர மண் வாசனை பழக்கப்பட்ட மண் வாசனை மாதிரியே இருக்கு. ஆனால் இது எந்த இடம்? மருதாணி. மருதாணி இருக்கு. உனக்கு மருதாணி பிடிக்குமா? நான் கோணமே வச்சிருக்கேன். ஆனால் இந்த மருதாணி வைக்கணும்னு ஆசை.
நிறைய நாளா வச்சுக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா யார் இதெல்லாம் நமக்கு வச்சு விடுவா? உனக்கு இந்த மருதாணி ரொம்ப பிடிக்கும், ஆனா அது உனக்கு தெரியல போல. நான் வேணா வச்சு விடவா? வச்சு வரியா? நான் வச்சு வரேன். நீ வச்சு வர மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் வச்சுக்கிறேன். இந்த மருதாணிய என்ன தவிர வேற யாரையுமே உன் கையில வைக்கவே விட மாட்டேல. எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லைல்ல? கண்டிப்பா இந்த மருதாணியோட தூண்டல் உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வர எல்லாத்தையும் நான் வச்சு விடுவேன். என்ன வெற்றி? ஒன்றும் இல்லை. ஏன் நிலா, இங்க பாரு, எனக்கு நீ தான் கண்டிப்பா மருதாணி வச்சு விடணும். நான் கண்டிப்பா வச்சுக்கிறேன். என்ன வச்சு விடுவியா? உனக்கு நான் வச்சு விடாம வேற யாரும் வச்சு விடுவாங்க? கண்டிப்பா நான் வச்சு விடுறேன். நான் தான் சொன்னோம்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சதுன்னு தெரியல, ஆனா உன் கூட இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உனக்கு அப்படி இல்லையா? நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. நான் இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா உனக்கு இந்த மருதாணி பறிச்சு நான் வச்சு விடுவேன். நான் கண்டிப்பா காத்துக்கிருப்பேன். சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ என்ன நிலா? முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்சே